இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு வெல்டராக இருந்தால் நீங்கள் வந்து வீட்டிலேயே தீபாவளி கொண்டாடலாம் உங்கள் குழந்தைங்களோட. அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா, நம்ம எப்பயும் போல் வெல்டிங் மிஷின் போடுற மாதிரி எர்த்தெல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒரு கம்பி மத்தாப்பு எடுத்து பற்ற வச்சோம். அதுக்கு என்ன ஆகிடுச்சு, மறுபடியும் நமக்கு ஸ்பார்க் ஆகலை. ஏன்னா கம்பி வந்து தெரியல அப்படிங்கிறனால ஸ்பார்க் ஆகலை. அதனால் லைட்டாக வந்து நம்ம அந்த முனையை மட்டும் லைட்டாக கிள்ளிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்பார்க் பண்ணோம். பார்த்திங்கன்னா கம்பி மத்தாப்பு வேறு லெவலில் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நம்ம பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரை நீங்கள் இது யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் போட்டுருங்க. மறக்காமல் உங்கள் வெல்டிங் நண்பர்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிறையா உங்கள் பசங்க இந்த மாதிரி வெல்டிங்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க சில பேர். அந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு பெற்றவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் ஹோல்டர் கொடுத்து இந்தாடா தம்பி கம்பி மத்தாப்பு அப்படி சொல்லி பயங்கரமாக பற்ற வைக்கலாம். வேறு லெவலில் இருக்கும். இந்த ஐடியா வந்து புதுசாக தான் இருந்துச்சு. ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், விளக்கு வச்சு அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நேரம் கழித்து தான் இது எரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கில் எரியுது பார்த்தீங்களா, அப்போ தான் நமக்கு வேறு லெவலில். இந்த மாதிரி கம்பி மத்தாப்பில் நீங்கள் வந்து வெல்டிங் அடித்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் நம்மளோட பேஜில் ஷேர் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பாய்.